அஸ்ஸலாமு அலைக்கும். இது வந்து அந்த மியூசியத்தோட உள்பக்கம். அதாவது காபா ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, காபாவோட வரலாறு எல்லாமே, வர்ற வழி, அது எப்படி இருந்தது, அதோட வந்து எல்லாமே வந்து அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது பார்த்திங்கன்னா எல்லாமே அவங்க அரபியில் பண்ணுவாங்க. ஃபுல் வந்து பியூராக அரபியில் பண்ணுறாங்க. அரபி தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு நம்ம கைடு நம்மளை கூப்பிட்டு போவாங்கள்ல, அவங்க வந்து நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதாவது இந்த காபாவோட வந்து என்னென்ன கட்டமைப்பு, இதுதான் அந்த காபாவோட கோல்டன் கேட் இருக்குல்ல, அதோட பூட்டு இது. இது பூட்டு, அங்கே சாவி இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த சாவி, தெரியுதுங்களா? இது வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் நான் எப்படின்னு. இது அந்த காபா மேலே போர்த்தப்பட்டிருக்கிற அந்த துணி பேர் வந்து கிஸ்வா. அந்த கிஸ்வா வந்து எதால் வந்து தைக்கிறாங்க, அதாவது அந்த குரான் ஆயத்தெலாம் இருக்குல்ல, அது எதால் தைக்கிறாங்க அதெல்லாம் இருக்குது. இதுதான் அந்த காபாவோட சாவி. இப்போ நம்ம அங்கே எதுவும் பார்க்க முடியாது, அதுக்கூட மாடல் தான் இங்கே எல்லாமே வச்சுருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் டீப்பாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இது உம்ரா பயணத்தோட 119வது பாட்டு. நேற்று நான் உங்களுக்கு காபாவுடைய பூட்டு சாவி அதை காமிச்சேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது கிஸ்வா, காபா மேலே பொருத்தப்பட்டிருக்கிற அந்த கருப்பு துணி. இந்த கிஸ்வா வந்து தங்கம் வெள்ளி அதால் நெய்யப்பட்டிருக்கு. அதாவது அந்த சூறா இருக்குது பார்த்திங்களா, அதால் வந்து அது வந்து எம்ப்ராய்டிங் பண்ணியிருப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம போனால் அந்த காபாவை தொட்டு பார்க்குறதுக்கு அல்ல நசீபாக்கி தரணும். இதுதாங்க அந்த ஹஜ்ரத்துல் அஸ்வத் அந்த அப்படின்ற அந்த ஒரு கல். சொர்க்கத்தில் நம்ம வந்து யாருமே இது வரைக்கும் போய் பார்த்ததில்ல. சொர்க்கத்தில் இருக்கிற ஒரு பொருள் இங்கே பார்க்கணுன்னா இன்ஷா அல்லாஹ் இந்த ஹஜ்ரத்துல் அஸ்வத் கல்லை வந்து அல்லாஹ் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நசீபாக்கி தரணும். இது காபாவுடைய இங்கே உள்ளே போனீங்கன்னா இந்த மியூசியத்தில் ஏற்கனவே காபா எப்படி இருந்துச்சு, என்னென்ன இப்போ அதில் வந்து மாறுதல் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த கல்லை தொடுறதுக்கு நம்ம எல்லாருக்குமே எல்லாம் நசீபாக்கி தரணும். இது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மன்னர் வந்து இங்கே என்ன பண்ணுவார்னா அதில் அத்தர்லாம் போட்டு அதை நல்லா துடைப்பார். இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கும் அந்த நசீபாக்கி அல்லாஹ் தரணும்.